ரஜினி விஜய் ரூட்டில் போகும் சிவகார்த்திகேயன். இது பக்கா ஸ்கெட்சாக இருக்குதே. வாங்க விரிவாக பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒரு ஆங்கராக வேலை செய்தவர் தான் சிவகார்த்திகேயன். கல்லூரியில் படிக்கும்போதே மிமிகிரி பண்ணுறதுல ஆர்வம் ஏற்பட்டு சில இசை நிகழ்ச்சிகளில் மிமிகிரி செய்து வந்திருக்காரு. ரஜினி மற்றும் எஸ்.ஏ. சூர்யாவின் குரலில் அசத்தலாக பேசுவார். ஒரு கட்டத்தில் விஜய் டிவியில் நுழைஞ்சார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு சினிமா வாய்ப்புகள் வர தொடங்கினது. இப்போது கோலிவுட்டில் ஒரு முக்கிய நடிகராக மாறியிருக்காரு சிவகார்த்திகேயன். தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயனை போல எந்த ஒரு நடிகரும் இவ்வளோ சீக்கிரமாக அசுர வளர்ச்சியை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதற்கு காரணம் ஆரம்ப காலத்திலேயே சிவகார்த்திகேயன் போட்ட ஸ்கெட்சு தான். அதாவது ஹன்சிகா, நயன்தாரா போன்ற பெரிய நடிகைகளை தனக்கு ஜோடியாக நடிக்க வைத்து தன்னை பெரிய ஹீரோ போல காட்டிக்கிட்டாரு சிவகார்த்திகேயன். எல்லார் கையிலும் செல்போன் இருக்கிறதுனால இணைய கூலிப்படைகளை வைத்து சமூக வலைதளங்களில் தனது புது படங்களை அதிக அளவில் ப்ரொமோஷனும் பண்ணார் சிவகார்த்திகேயன். இது சிவகார்த்திகேயனுக்கு நன்றாகவே கை கொடுத்தது. குறுகிய காலகட்டத்தில் சீனியர் நடிகர்களை பின்னுக்கு தள்ளி விஜய், அஜித்துக்கு அப்புறம் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக மாறினார். அதாவது சிம்பு, தனுஷ், ஜெயம் ரவி, சூர்யா, கார்த்தி, விக்ரம், விஷால், விஜய் சேதுபதி இவங்களோட அதிக சம்பளம் வாங்கினார் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனோட இந்த வளர்ச்சி பல நடிகர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் ரஜினி மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட சிவகார்த்திகேயன் அவரது படப்பாணிகளில் நடித்தார். அவர் நடிக்கக்கூடிய படங்களுக்கு வேலைக்காரன், மாவீரன் அப்படின்னு ரஜினி பட தலைப்புகளையும் வச்சார். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. ரஜினி மாதிரி அவர் ஆகவும் இல்லை. இப்போது விஜய் சினிமாவை விட்டு விலகப் போவதாக அறிவித்திருக்கிறதுனால கோட்டு படத்தில் வெங்கட் பிரபுவிடம் சொல்லி ஒரு நல்ல காட்சியிலையும் நடித்தார். விஜயே அவரின் வேலையை சிவகார்த்திகேயன்கிட்ட ஒப்படைப்பது போல இந்த காட்சி அமைஞ்சிருந்துச்சு. சிவகார்த்திகேயன் அடுத்த ரஜினி ஆக முடியலன்னா என்ன, அடுத்த விஜயா நாம மாறிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காராம். ஆனால் அது எப்பவுமே நடக்காது அப்படிங்கிறது தான் முக்கியமான உண்மை. ஏன்னா விஜய் அளவுக்கு எந்த ஒரு நடிகரும் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயன் விஜய் இடத்த பிடிக்கிறார், வரப்போகிறார் அப்படிங்கிறதுலாம் சும்மா உல்ட்டா கதை. ஏன்னா விஜய் இடத்த விஜயால் மட்டும் தான் நிரப்ப முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.